வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ 1 4ஆம் அதிபதி இப்போது வந்து உங்களுக்கு 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதில் வந்து என்ன ஒன்றா வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 8ல் பிரயாணிக்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. சொத்துக்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இல்லை இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னும் போது வேலையில் ஒரு டென்ஷனோ கடன் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லை, ஒரு லிங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 8 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் அகலக்கால வைக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம், அதில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். நல்ல இன்கம் சோர்ஸ், நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மிதுன லக்னமாவது சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள் சம்மந்தமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் மட்டமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாவது சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து 8ல் பிரயாணிக்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் சூரியன் செவ்வாய் தசாபுத்தி இருந்தால் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும். தொழில் வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வருமானத்துக்கு அடுத்த லெவல் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. யாராச்சும் அப்ராடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து படிப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடுறாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7 10ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வர்றது, இல்லை போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 8 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 8 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அகலக்கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு லாபங்களை வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து மிதுன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம், கொஞ்சம் மருத்துவ செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதுன லக்னமாகது கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் கோயில் சம்மந்தமான விஷயங்கள், சித்தர் பீடங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் இன்டீரியரான பிளேஸ்லாம் வந்து போகணுங்கிற ஆர்வத்தை கண்டிப்பாக தோணுங்க. மிதுன லக்னமாகது சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறையா இருக்குங்க. குழந்தையோட மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பற்றி பேச போகிறோம்.
ஸோ 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்தையாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது, இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க. கொஞ்சம் ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி, அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுப்போமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி, நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல்? புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது, தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுப்போமே. ஸோ தெரிஞ்சவர் இருப்பா அப்படி. அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி உட்காந்துட்டே இருப்பா அப்படி. அவர்கிட்ட போய் ஒன்று போனேன். போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா, இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆடு மாட்டுமா, என்னது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறேன், வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியது ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது மாட்டினான். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாகணும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் அவரை நம்ம ஏங்க அந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணிட்டான், அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா. அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான், ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய, உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப, ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகு இதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம், இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள், சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஏமாறுறான். ஓகேங்களா, இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது, இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், நேர் வழியில் போகிறதே பிடிக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும், நீங்கள் மற்றவர்கள்ட்ட பழகும்போதோ ஒரு பண பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.